அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அரசன் இருந்தான். அவன் தன் மனைவி ஆகிய அரசியை ரொம்ப ரொம்ப நேசித்தான். ஐயோ பாவம், அரசி சில நாட்களிலே இறந்து போய்விடுகிறாள். சில மந்திரிமார் வந்து அரசன்ட்ட சொல்றாங்க, அரசே, நேரும் மனைவியை மிகவும் நேசித்தீர், எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஒரு அழகான கல்லறையை மனைவிக்கு கட்டிவிடும் என்று சொல்லி சொன்னார்கள். அரசன் யோசித்து பார்த்தான். உண்மையாகவே சரியாத்தான் இருந்தது. ஆகவே பல கோடிக்கணக்கு செலவழித்து தன் மனைவியாகிய அரசிக்கு அழகிய கல்லறையை கட்டினான். சில நாட்கள் போனது. சில மந்திரிமார் மீண்டும் வந்து அரசன் சொல்றாங்க, அரசே, கல்லறை மட்டும் போதாது. கல்லறை மட்டும் பெருசா அழகு கொடுக்கல, கல்லறை சுத்தி ரோஜா தோட்டம் வையும், கல்லறைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்று சொன்னார்கள். அரசன் யோசித்து பார்த்தான், சரியாகத்தான் இருந்தது. ஆகவே கல்லறை சுற்றி பல வர்ணமுள்ள ரோஜா செடிகளை நட்டினான். ரோஜா எல்லாம் வளர்ந்து பூத்து இப்ப கல்லறைக்கு மிகவும் அழகை கொடுத்தது. ஒரு சில நாட்கள் போனவுடன் சில அமைச்சர் மீண்டும் வந்து சொன்னார்கள், அரசே, கல்லறை இருக்கின்றது, ரோஜா தோட்டம் இருக்கின்றது, ஆனால் இது அவ்வளவு உம்முடைய அன்பை பெருசா வெளிப்படுத்த இல்லை. ஆகவே சிற்பங்கள் நிறைந்த தூண்களை கல்லறையை சுற்றி எழுப்பிவிடும். வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அரசன் தன் மனைவியாகிய அரசியை செத்த பிறகும் அன்பு செய்கிறான் என்று சொல்லி சொல்வார்கள். ஆகவே உம்முடைய புகழ், உம்முடைய அன்பின் புகழ் எல்லா இடமும் பரவும் அப்படின்னு சொன்னாங்க. அரசன் யோசித்து பார்த்தான், சரியாத்தான் இருந்தது. ஆகவே இப்ப கல்லறை இருக்கின்றது, ரோஜா தோட்டம் இருக்கின்றது, அதுக்கு பக்கத்தில் சிற்பங்கள் நிறைந்து தூண்களை எழுப்பி விட்டான். ஒரு சில வருஷம் போனோன்னு வெளிநாட்டவர்கள் வந்தார், வெள்ளக்காரர் வந்து அரசனை சொல்லி, இட்ஸ் நாட் இனஃப், இது போதாது, ஸோ யூ மஸ்ட் பில்ட் அ காஸ்ட், ஒரு பெரிய மாளிகையை கட்டிவிடும், உலகம் முழுக்க உம்முடைய புகழ் பரவும் அப்படின்னு சொன்னாங்க. அரசன் யோசித்து பார்த்தான், சரியாகத்தான் இருந்தது. ஆகவே பல லட்சக்கணக்கை செலவழித்து அழகிய ஒரு பெரிய மாளிகையை தன் மனைவியின் அன்பின் வெளிப்பாடாக கட்டினார். இது தாஜ்மஹால் அல்ல, இது இன்னொரு ஸ்டோரி. ஆகவே இப்படியே இருந்து இப்பொழுது எல்லாரும் அந்த மாளிகையும் கல்லறையும் ரோஜா செடியையும் சிற்பங்களை தூணையும் பார்த்து ரசித்தார்கள். ஒரு நாள் அரசன் தனியாக இருக்கின்ற பொழுது புத்தி கூர்மையுடைய ஒரு மந்திரி வந்தான். வந்து அரசன் சொன்ன, அரசே, பிளவிட்டீங்க, உங்களோட ஆட்சியில் நீங்க பெரிய பிளவிட்டீங்க. என்ன பிள்ளை? அழகிய ரோஜா செடி இருக்கின்றது, தூண்கள் இருக்கின்றது, பெரிய கட்டிடம் இருக்கின்றது, ஆனால் எல்லாம் அழகு இந்த சாதாரண கல்லறை குழப்புகின்றது, கல்லறை எழுப்பிவிடும் என்று சொன்னார்கள். அரசன் யோசித்து பார்த்தான், சரியாத்தான் இருந்தது. இந்த ரோஜா செடி இருக்கின்றது, இவ்வளவு சிற்பம் நிறைந்த தூண்கள் இருக்கின்றது, இவ்வளவு பெரிய மாளிகை இருக்கின்றது, எல்லாத்தையும் ஒரு நாற்றம் எடுக்கிற அந்த கல்லறை குழப்புகின்றதே அப்படி என்று சொல்லி கல்லறையை கிளப்பி விட்டான். எதற்காக எதை கட்டினானோ எல்லாத்தையும் அரசன் இழந்து போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் பெரிய ஆடம்பரங்கள், சோதனைகள், இயேசு இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்க வேண்டும். எதற்காக இவ்வளவு ஆடம்பரங்கள், இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வழிபாடுகள், இவ்வளவு பயணங்கள் எல்லாம்? அதற்குள் இயேசு இல்லை என்று சொன்னால் அந்த மடையன் அரசனை போலதான் நம்முடைய வாழ்வும் இருக்கும். ஒரு நாள் ஒரு சின்ன பொடியனை மோட்டர் சைக்கிள் ஏற்றிட்டு போனேன். ஒரு வளைவுல பொடியன் ஃபாதர் நிப்பாட்டுன்னு அடிச்சேன், பிரேக்கு, மோட்டர் சைக்கிள் அதில் போய் நின்றது. ஃபாதர் ஒரு கேள்வி, அடே அவசரமா நற்கருணை வழிபாட்டுக்கு போறேன், புறவு கேளுடா, ஒரு ஓல்டர்ஸ் ஸ்பீடப் பண்ணி. இல்லை ஃபாதர், மலேசியாவுக்கும் இலங்கைக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டான்.
மலேசியாவுக்கு இலங்கை பிரச்சனை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமோ தெரியும். மலேசியாவுக்கும் இலங்கைக்கும் பிரச்சனை இல்லையே. இல்லை ஃபாதர், மலேசியாவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள் சொல்லி கிடக்குது. சரி, நற்கருணை வழிபாட முடிச்சுட்டு வருவோம் சொல்லி 9 மணி ஆயிட்டு வந்து டோர்ச் அடித்து பார்க்குறோம் அந்த போர்டை. மலேரியாவிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்களுக்கு பதிலாக மலேசியாவிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ளும் சொல்லி அவன் வாசிச்சிட்டான். இயேசுக்குள் பிரியமானவர்களே, இயேசு உங்களுடைய வாழ்வில் இல்லை என்று சொன்னால் 1000 திருவிழாக்கள் கொண்டாடினாலும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒரு ஏழையை நீ அன்பு செய்திருக்கிறாயா? யோசித்து பார். ஒரு அனாதையை நீ ஆதரித்திருக்கிறாயா? யோசித்து பார். கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உன்னால் இயன்றதை நீ செய்திருக்கிறாய். இல்லை என்று சொன்னால் அரசனை போல ரோஜா கூட்டம் இருக்கும், சிற்பங்கள் இருக்கும், மாளிகைகள் இருக்கும், வெளிச்சங்கள் இருக்கும், இயேசு இருக்க மாட்டார். உன்னுடைய வாழ்விலே இயேசு தங்க மாட்டார். ஆகவே இயேசுட்ட சொல்லுவோம், இயேசுவே உன்னுடைய சமூகத்திலே வந்து நான் இருக்கிறேன். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி என் இதயம் இயேசுவுக்கு கொடுப்போம். அவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த விழா ஒரு அன்பின் விழாவாக, மனமாற்றத்தின் விழாவாக என்னை மாற்றும். கடந்த வாழ்க்கை நான் எடுத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்வில் நீர் செய்த காரியங்கள் அற்புதம் அற்புதம். யோசேப்பு என்னென்ன காரியங்களை தன்னுடைய வாழ்வில் எடுத்தானோ எல்லா காரியங்களையும் தேவன் வெற்றிகரமாக மாற்றினார். ஏனென்று சொன்னார், யோசேப்புக்குள் ஆண்டவர் இருந்தார். இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தன்மையிலிருந்து பாலைவனத்தினூடாக பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்துக்கு செல்கின்ற அந்த 40 ஆண்டுகளிலும் ஆண்டவர் அவர்களை மேகஸ்தம்பமாகவும் நெருப்பு ஸ்தம்பமாக வழி நடத்தினார். ஏனென்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. இன்றைக்கு என் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். இயேசுட்ட சொல்லும், ஆண்டவரே நற்கருணை தகப்பனே, உம்முடைய வல்லமையான காரியங்களால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தைக்குள் நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு கொடுக்கின்றோம். பகைமை, போட்டி, பொறாமை, தீமைகள், வஞ்சனைகள் நிறைந்து என் ஆன்மாவை இன்றைக்கு மாசடி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தீய பாவங்களை என் இருதயத்தில் இருந்து எடுத்துவிடும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி மன்றாடுவோம். கண்களை மூடுவோம், நெஞ்சோடு கைகளை வைப்போம். அவர் நேசிக்கிற கடவுளாக இருக்கிறார். உங்கள் வாழ்விலே முள்ளாக என்ன இருதயத்தில் குத்தி இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு கொடுங்கள். இயேசுட்ட சொல்லுங்க, இயேசுவே என்னை நேசிக்கிறவரே, இந்த மாலை பொழுதிலே என் இருதயத்தை நேசிக்கிறவர் யாரும் இல்லை என்று சொல்லி சமூகத்திலே அழுது கொண்டிருக்கிறேன். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். இன்றைக்கு நெஞ்சின் சோர்வுகளோடும் வேதனைகளோடும் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பாவக்கட்டுகளோடும் பலவீனங்களோடும் அவரை நோக்கி வந்திருக்கிறோம். இயேசுவே, உண்மையில் என் வேதனைகளை அறியக்கூடியவர் நீர் ஒருவரே. எத்தனையோ மனிதர்களை நம்பினேன், எல்லாரும் கைவிட்டு விட்டு போனார்கள். என் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நான் நேசித்தவர்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள். ஆண்டவரே, நீர் இருக்கிறீர். என் நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும்
பாருங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ. அங்கே தெரியும் வெளிச்சம், கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் மகளே, மகனே, இயேசு உன் இதயத்தை அறிகிறார். உன்னுடைய இதயத்தை புண்பட்டு வேதனையோடு இருக்கிற இதயத்தை இயேசு அறிகிறார். நம்பு, விசுவாசி, ஆண்டவருடைய மாட்சியை காண்பாய். மார்த்தா லாசர் இறந்து விட்டார் என்பதை அறிந்து ஓடி சென்று இயேசுவின் பாதத்திலிருந்து, இயேசுவே, நீர் எங்கிருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான், இப்பொழுது கூட நான் விசுவசிக்கிறேன், உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நான் விசுவசிக்கிறேன் என்று மார்த்தா சொன்னார். இயேசு கல்லறைக்கு சென்று, லாசரே வெளியே வா என்று சொன்னவுடன் செத்தவன் உயிர் பெற்றெழுந்தான். ஜோவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாளில் எல்லார் மேலும் என் ஆவியை பொழிவேன், உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும். உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். என் இதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நான் கேட்டு தியானிக்க இருக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் பலவீனங்களையும் இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவும்படியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணராதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்கள் கிளையோப்பா என்னும் பேருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியான், எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியே நான் பேசுகின்றோம் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறை வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே,
மெஸ்ஸியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டுள்ள யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சின்ன பொடிங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். பயங்கர குழப்பி விடுவாங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே ஓடி திரிவாங்க. பயங்கர கோபம் வரும். 1 வயசு 2 வயசு 3 வயசு இருக்கிற பொடியங்களை கொண்டு போய் விட்டு பாருங்கள். பொடியங்களோ சின்ன பிள்ளைகளை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நீங்கள் நின்று விட்டு பாருங்கள், அவன் சுற்றி அடிச்சுட்டு வந்துடுவான். ஒரு நாள் ஒரு அப்பா யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போகிறக்காண்டி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தன் சின்ன பிள்ளையன் கொண்டு போய் வச்சு கொண்டிருக்கிறார். அந்த பொடியன் சுட்டி பொடியன் எல்லா இடமும் சுற்றி திரிகிறான், ஓடி ஓடி திரிகிறான். பஸ்ஸில் அடிபடுற பார்க்குறான், மோட்டர் பைக்கில் அடிபட பார்க்குறான். அப்பாவுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, பயங்கர கோபம். அந்த காதை பிடிச்சி அடிக்கிற அடியில் கொழும்பில் போய் விழுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை கேட்ட பக்கத்தில் இருந்த மனுஷன் வந்து காதுக்குள்ள, ஐயா என்னை கொஞ்சம் மெதுவாக அடிங்க, நான் வவுனியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, சீடர்கள் இயேசுவை நம்பி 3 வருஷம் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போறாங்க. மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் எங்களை மீட்பார், ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறார், நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அவர் மேலதிகமான காரியங்களை தங்களுடைய வாழ்விலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து அவர் அழைத்தவுடன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் அவருக்கு பின்னால தெரிஞ்சாங்க. அவருடைய அற்புதமான காரியங்களை எல்லாம் கண்டு மலைத்து போய் இவர் யாரோ என்று சொல்லி தங்களுக்குள்ள நினைச்சு கொண்டாங்க. அம்போ என்று 3 வருஷத்துக்கு பிறகு கையை விட்டுட்டார். உடைந்து போனார்கள். ஐயோ, 3 வருஷம் அவருக்கு பின்னால தெரிஞ்சோமே, அவரை நம்பினோமே, எங்களுக்கு விடுதலை தருவார் என்று, அரசியல், பொருளாதார, சமூக எல்லா விடுதலையும் தருவார் என்று சொல்லி நாங்கள் நம்பினோமே, கைவிட்டு போயிட்டாரே, தூக்கி சிலுவையில் அறைந்து கொண்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்ப யார் எங்களுக்கு இருக்கிறார்? இதுதான் நம்முடைய ஏக்கம். இன்றைக்கு எங்களுக்கு துணிவை தருவதற்கு யார் இருக்கிறார்? நம்பிக்கையை தருவதற்கு யார் இருக்கிறார்? இயேசுக்குள் பிரியமான இன்றைக்கு இயேசுடைய சமூகத்தில் இருந்து நானும் அதே கேள்விதான் அவரை பார்த்து கேட்டுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் உடைந்த நிலையிலே வந்து எனக்கு யார் நம்பிக்கையை தருவார்? சீடர்களும் அப்படித்தான். இயேசு அவர்களோடு நடந்தார். That's beauty, wonderful. அதுதான் அதிசயம். என்று சொன்னால், எப்பெல்லாம் நம்பிக்கையற்ற நிலையிலே, எப்பெல்லாம் சோர்வுற்ற நிலையிலே, எப்பொழுதாம் என் வாழ்க்கையில கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கும் போது நமக்கே தெரியாமல் இயேசு ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். நம்புங்கள். அவர் இல்லை, என்னை கைவிட்டு விட்டார், அவர் இல்லை, என்னை விட்டுவிட்டு ஓடி விட்டார் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் இயேசுக்குள் பிரியமான என் மகளே, மகனே, நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுது உங்களை அறியாமல் இயேசு ஆண்டவர் உங்களோடு பயணம் செய்வார். That's happened to the disciples. அதுதான் சீடர்களுக்கும் நடந்தது. அவர்களோடு நடந்தார். அவர் கூறிய வார்த்தைகள் அவர்களுக்குள் இருந்த எல்லா உள்ளத்தின் ஏக்கங்களையும் உடைத்து போட்டன. ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இல்லாட்டி அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள், இயேசு எங்களோடு தங்கும், மாலை நேரம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஒரு அந்நியனை பார்த்து, ஒரு தெரியாத மனுஷனை பார்த்து தங்க விட்டிருக்க மாட்டார்கள். என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் உள்ளம் உடைந்து போய் நொறுங்கி போய் சோர்வுற்ற நிலையில் இருக்கிற அந்த சீடர்களுக்கு ஒரு வல்லமையும் சக்தியையும் கொடுத்தது. இயேசுக்குள் பிரியமான மகளே, மகளே, இன்றைக்கு சோர்வுற்று இருக்கிற ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்விலும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வருகையும் நமக்கு நம்பிக்கையும் சக்தியையும் தரும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை.
இயேசுவை அவருடைய வார்த்தை கேட்டவர்கள் உள்ளம் உடைந்து எங்களோடு தங்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். He stayed with them. அவர் இருந்தார், போகையில். இன்றைக்கு நானும் பல சோர்வுகளோடு வந்து இயேசுவை பார்த்து என்னோடு தங்கும் என்று சொல்லும்போது He will stay with us, எங்களோடு தங்குவார். அவ்வளவு அன்பானவர். இயேசு நம்மோடு தங்குகின்ற பொழுது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும்? நமக்கு துயரில் இருந்து விடுதலை கிடைக்கும். ஓசையா புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிச்சு பாருங்கள். எப்ராயிமே, நான் உன்னை கைவிடுவேனா? மனாசேயே, நான் உன்னை விட்டு விலகுவேனா? நோ, நெவர். நான் மாறாத இரக்கத்தினால் உன்னை மூடிக்கொள்வேன் என்று சொல்கின்றார். யோவான் புத்தகம் 5வது அதிகாரத்தில் நான் 5 தொடக்கம் 8 வசனங்களை வாசிக்கிறோம். 38 வருஷமாக உடல் நலமற்ற மனுஷன் பெஸ்ததா குளத்துக்கு பக்கத்திலே சோர்வுற்று இருக்கிறான். ஜஸ்ட் இமேஜின், நினைத்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு 1 மாத வருத்தமே சோர்வை கொண்டு வரும், உடைச்சலை கொண்டு வரும், மன வேதனை கொண்டு வரும். 38 வருஷம், ஐயோ கடவுளை நினைச்சு பார்க்க முடியாது. So how he suffered, எப்படி அவன் துன்பப்பட்டிருப்பான். குளம் கலங்குது, யாரும் இறக்கி விடல, அதுக்கு முன்னுக்கு யாரோ போய் இறங்கி சுகமாகி போறான். அதெல்லாம் பார்த்து அவனுக்கு உள்ளத்துல வேதனை. எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன். இந்த வேதனை உங்களுக்கும் இருக்கும். இன்றைக்கு நான் நம்பின மனுஷர்கள் எல்லாம், எனக்கு முன்னால இருந்தவெல்லாம் எல்லாம் நல்லா வந்துடுறேன், நான் இன்னும் அப்படியேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு இருப்பீங்க. இயேசு வருவார். இயேசு அந்த வழியை வந்து அந்த உடல் நலமற்ற மனுஷனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னவுடன் அவனுக்குள் இருந்த உள தாக்கம் விடுதலை பெற்று எழுந்து ஓடினான், கட்டிலை தூக்கி கொண்டு. ஒரு நாள் நான் என்னுடைய ஆபீஸில் இருக்கும்போது இந்து மத சகோதர அம்மாவும் 23 வயசு ஒரு பெண்ணும் வந்தார்கள். அப்போ அவங்க அம்மா வந்து என்னிட்ட சொன்னா, ஃபாதர், நீங்க 15வது மந்திரவாதி. எனக்கு நெஞ்சு வெடிச்சு. 15வது மந்திரவாதி. அப்போ 14 மந்திரவாதி கிட்ட போயிருக்கிறாங்க. நான் 15வது மந்திரவாதி. நான் சொன்னேன், என்னம்மா பிரச்சனை? என்ற மகள் 23 வயசு. நாங்கள் வவுனியாவில் இருந்து வாரோம். 23 வயசு என்ற பெண் திடீரென்று மயங்கி விடுறான். இதுதான் திஸ் இஸ் த ப்ராப்ளம், இதுதான் பிரச்சனை. சரியம்மா, உங்களோட மகளை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். மகளை கூப்பிட்டா. மகள் வந்து இருந்தா. முகமெல்லாம் அப்படியே வாடி போய் கோபத்தோட வந்துருந்தா. என்ன சொன்னா, 14 மந்திரவாதிட்ட போய் காட்டியிருக்கிறா இந்த பிரச்சனைண்டா. அவன் இவரும் அந்த மருந்து தருவார், அதோட எல்லாம் பின்னி 16வது மந்திரவாதியை தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு பயங்கர கோபத்தோடும் வெறுப்போடும் நிற்கிறான். எனக்கு தெரியுது அப்படியே. அவங்களோட அம்மாட்டு, அம்மா கொஞ்சம் நீங்கள் வெளியே போய் நில்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மா போய் நின்றா. தங்கச்சி, என்னம்மா பிரச்சனை? இதே கேட்டு கேட்டு தொல்ல அப்படின்னு தான் தொடங்கினா. பேச தொடங்கிட்டா. சொன்னேன், சரி என்ன பிரச்சனை? நான் விருப்பம் இல்லை என்று சொல்ல எங்க அம்மா என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். எனக்கு விருப்பமே இல்லை. நீங்க கத்தோலிக்க ஃபாதர், எனக்கு தெரியுது, வெள்ளை உடுப்பெல்லாம் போட்டிருக்கீங்க தெரியுது, ஆனா எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செய்து நான் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கதைப்போம். 5 நிமிஷம், 5 minutes only. இயேசுவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை. இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்பது தெரியுமா? இல்லை. இயேசு யாரெண்டாவது தெரியுமா? இல்லை. அப்ப நான் இயேசுவை பற்றி சொன்னேன். 14 மந்திரவாதிகளும் உங்களுக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கையை தூக்கி காட்டினா மஞ்சள் கலர், பச்சை கலர், சிகப்பு கலர், நீல கலர் கயிறு கட்டி இருக்கு சுத்தி. நான் சொன்னேன், எல்லாத்தையும் அவரம்மா அவத்த தூக்கி பார்த்தா ஒரு 1/4 கிலோ இருக்கும். அவளை 1/4 கிலோவும் உடம்புல தூக்கி தெரிஞ்சிருக்கா. ஒரு 5-6 வருஷமா எல்லாத்தையும் கலட்டி வச்சாச்சு. இயேசு உன்னை அன்பு செய்கிறார், நீ நம்பு. இயேசு உன் துயரத்தில் இருந்து உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொன்ன. நம்பவே இல்லை. முறைச்சு பார்க்க நம்பவே இல்லை. திருப்பி சொன்னேன், இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருப்பாங்க, உடுப்பில்லாமல் தொங்கிக் கொண்டிருக்க அந்த இயேசு, அவர் காயங்களால் நாங்கள் குணமடைந்தோம் என்று சொல்லி 2 பேதுரு புத்தகத்தில் இருக்கின்றது. அவருடைய அந்த காயங்கள் உன்னை குணமாக்கும், நீ நம்புகிறாயா? உன் துயரத்தில் இந்த விடுதலை தர நம்புகிறாய்? இல்லை அப்படின்னு சொன்னான். அப்புறம் கடைசியாக
ஆண்டவர் இயேசுவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொன்ன பொழுது நம்பினாள். அப்ப சொன்ன, நீ ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீ போகும்போது வரும்போது ஏசப்பா என்ன தொடுங்க, அது மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சியோடு போனான். ஒரு கிழமைக்கு பிறகு தொலைபேசி வந்தது. ஹலோ, புது நம்பர் நான் கையில நடுங்குது எடுக்கிறேன். ஹலோ என்று சொன்னேன். ஹலோ, ஒரு பெண்ணின் சத்தம். என்ன தெரியுமான்னு கேட்டா, டெலிஃபோன்ல எப்படி தெரியும்? நான் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு உங்களை சந்திக்க வந்த அந்த பேருடைய பெண், ஃபாதர், உங்கள் இயேசு என்னை தொட்டு விட்டார். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபாதர். என் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை உங்கள் இயேசு எடுத்து விட்டார். உண்மையாகவே நான் அவரை நம்புகிறேன். அவர் என் வாழ்வில் தங்குகின்ற பொழுது என் உள்ளத்தின் துயரை நீக்கிவிட வல்லவராக உங்கள் இயேசு இருக்கிறார் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை துயரோடும் வேதனையோடும் பிரச்சனைகளோடும் இயேசுவின் சமூகத்தில் வந்து, இயேசுவே என் துயரை நீக்க மாட்டீரோ என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாகும் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலனராக இருக்கிறார், அவரிடம் அடைக்கலம் புகுவோரை அவர் ஆறுதல் அளித்து காக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு அவருடைய நாமத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவரை பார்த்து இயேசுவே எங்களோடு தங்கும் என்று கேட்கின்ற பொழுது அவர் எங்களோடு தங்கி அவர் எங்களுடைய துன்பத்தையும் துயரையும் நீக்க வல்லவராக இருக்கிறார். நம்புங்கள், அவருடைய மாட்சியை நீங்களும் காண்பீர்கள். இயேசு எங்களோடு தங்குகின்ற பொழுது துயரிலிருந்து விடுதலை. ஒரு தம்பிக்கு குளுசை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். சின்னாக்களுக்கு குளுசை கொடுக்க முடியாது, வாய்களை பட்டு துப்பி போட்டுருவாங்க. அம்மா என்ன செய்வா, சீனியோட கலந்து கொடுப்பா. இப்போ சீனியை சாப்பிடும்போது குளுசையும் சாப்பிட்டுருவாங்க. அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தின் நடுவில் குளுசையை வச்சு வாழைப்பழத்தை சாப்பிட கொடுக்குறான். அப்போ பொடியனுக்கு வாழைப்பழம், சின்ன பொடியனுக்கு வாழைப்பழம் நல்லா சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் வாழைப்பழம்டா கொடுத்து பாருங்களேன், சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ வாழைப்பழத்தை அவர் அந்த கொடுத்த உடனே சாப்பிட்றான். அப்பாவுக்கு அப்பா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் என்ற மகன் குளுசை சாப்பிட்டுட்டான். அவருக்கு வாழைப்பழம் 2வது, வாழைப்பழத்து நடுவுக்குள்ள இருக்கிற குளுசை தான் முக்கியம். சாப்பிட்டான்னு சொல்லி போட்டு கட்டி பிடிச்சி மகனை கொஞ்சம் போட்டு, மகனே வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டான். சாப்பிட்டம்பா, ஆனால் விதை கொஞ்சம் கசப்பா இருந்து துப்பிட்டம்பா அப்படின்னு சொன்னான். கடைசியில் குளுசை சாப்பிடவே இல்லை, குளுசையை துப்பிட்டான். இயேசு நம்மோடு தங்குகின்ற பொழுது 2வது காரியம், நம் நோயில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். 1வது காரியம், இயேசு நம்மோடு தங்குகின்ற பொழுது நம்முடைய துயரத்தில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். 2வது காரியம், இயேசு நம்மோடு தங்குகின்ற பொழுது நம் உடல் உள நோயில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு ஃபாதரை நான் சந்திச்சேன். அந்த ஃபாதர் இந்தியாவுக்கு நான் போகும்போது அந்த ஃபாதரை சந்திச்சேன். அவர் இலங்கைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இயேசுவை நோக்கி செபித்துக் கொண்டிருந்த ஒரு ஃபாதர். அப்ப இலங்கைக்கு வரக்கு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு அவர் வயிற்றுல குத்து. அப்ப போய் மருத்துவமனைக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. 25 கிராம் கட்டி அவருடைய வயிற்றுக்குள் இருக்கு. உடைந்து போகிறார். ஐயோ, எவ்வளவு வருஷமா என்னுடைய தாகம் இலங்கை தேசத்துக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை அக்கினி போல நான் பரப்பணுமே அப்படின்னு சொல்லி அந்த தாகத்தை இப்பொழுது என்னுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கட்டி உடைக்குதே. என்னுடைய எல்லா கவலைகளும் என்னுடைய எல்லா ஏக்கங்களும் இப்பொழுது இதை குறித்தே என்று சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறார். மருத்துவர்கிட்ட போறார். மருத்துவர் சொல்றாங்க, ஒரு கிழமைக்குள்ள நீங்க கட்டாயம் ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் பெரிய சிக்கல் உங்களுக்கு வரும். ஒரு கிழமையில் அவர் இலங்கைக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் ஆபரேஷன் பண்ண சொன்ன சோர்வுற்று போகிறார். இயேசுட்ட போறார். மாலை நேரத்தில் நற்கருணை ஆண்டவர்கிட்ட போறார். போயிட்டு, ஆண்டவரே நீர் தானே என்னை அழைத்தீர். எம்மாவுசுக்கு சென்ற சீடர்கள் கேட்ட பொழுது நீர் தங்கினீர் அல்லவா, எங்களோடு தங்கும் என்று கேட்ட பொழுது நீர் தங்கினீர் தானே, விட்டுட்டு ஓடவில்லை. மார்த்தா ஓடி போய்
தன் சகோதரன் லாசர் இறந்து விட்டான் என்று சொன்னவுடன் கல்லறைக்கு சென்று 4 நாள் நாற்றம் எடுக்கிற அந்த கல்லறை துறை என்று சொல், லாசரை வெளியே வா என்று சொன்னீரே, உம் ஊழியன் இன்றைக்கு இந்த நோயினால் வேதனைப்படுகிறான், என்னோடு தங்கும் என்று சொல்லி பைபிளை புரட்டினார். எரேமியா புத்தகம் 23வது அதிகாரம் 29வது வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுல சொல்லப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை தீப்பிழம்பை போன்றது, பாறைகளை உடைக்கும் சம்மட்டியை போன்றது. ஆண்டவருடைய வார்த்தை என்ற வசனத்தை அந்த குரு கண்டார். அதே வசனத்தை மீண்டும் மீண்டும் வாசித்தார். அற்புதம், அவருக்குள் ஒரு ஆறுதல், ஒரு விடுதலை கிடைப்பதை தன் உடலில் அவர் உணர்ந்து கொண்டார். அடுத்த நாள் போய் பரிசோதித்து பார்க்கிறார். மிரக்கல், 25 கிராம் கட்டியை காணவில்லை. அவருடைய ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தீப்பிழம்பை போன்றது என்று சொன்னால், பாறைகளை உடைக்கும் சம்மட்டியை போன்றது என்று சொன்னால், பாறைகளை உடைக்கிற சம்மட்டியை போன்ற உம்முடைய வார்த்தைக்கு 25 கிராம் கட்டி, பெரிய கட்டி எல்லாம் உடைத்து விடலாம் என்று சொல்லி அவர் உருக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி தங்கும் என்று சொல்லி மன்றாடினார். டாக்டர் எல்லாம் அப்படியே மலைத்து போயிட்டாங்க. 25 கிராம் நேற்று தானே பரிசோதித்து போனார், எங்க போயிட்டு அப்படின்னு சொல்லி மலைத்து போனார்கள். 12 வருஷமாக வியாதியோடு இருந்த பெண், மார்க் நற்செய்தியில நாங்கள் வாசிக்கிறோம், 12 வருஷமாக வியாதியோடு இருந்த பெண், பெரும்பாடு உள்ள பெண், தன் உடலை பல மருத்துவர்களுக்கு காட்டினார். 12 வருஷம் தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்தால் பைபிள் சொல்கிறது. ஆனால் ஒன்றும் நடக்கல. சோர்வுற்று போகிறாள், உடைந்து போகிறாள். எதிர்கால வாழ்வை குறித்து ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே அவள் இருக்கிறாள். இயேசுவுக்கு பிரியமானவர்கள், இன்னைக்கு நானும் பல வருஷமாக பல வியாதிகளோடும் நோய்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் வந்து இன்றைக்கு நம்பிக்கையற்ற மனுஷனாக நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னால கையேந்தி நிற்கின்றோம். அவர் தொடுவார், அவரை பார்த்து கேட்போம், எங்களோடு தங்கும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். 12 வருஷமாக வியாதியோடு இருந்த பெண் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு போய் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டான். தான் சுகம் பெறுவதை தன் உடலில் அவள் உணர்ந்து கொண்டார். இன்னைக்கு நீங்களும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களோடு தங்கும், உம்முடைய வல்லமையான பிரசன்னம் எங்களோடு தங்க வேண்டும், உம்முடைய அற்புதமான காரியங்கள் எங்களோடு தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாட வேண்டும். ஒரு தந்தையை நான் சந்தித்தேன் ஒரு நாள். அந்த தந்தைக்கு 10 வருஷமாக வயிற்று குத்து. ஒரு மனுஷன் வந்து சொன்னார், ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஊசி இருக்குது, 50,000 ரூபா போட்ட உடனே மாறிடும் அப்படின்னு சொன்னார். பாவம், 10 வருஷமாக இருந்தவர் இப்படி ஒரு நம்பிக்கையான செய்தியை கட்டணும் என்ன செய்வார்? போனார், காசை கொடுத்தார், ஊசி போட்டார். 2 நாள் தான் மீண்டும் பழைய பிரச்சனை. திருப்பி இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, கனடாவில் இருந்து ஊசி ஒன்று இருக்குது, அதை அடிச்சா காணும், அது ஒரு 1 லட்சம், ஒரு ஊசி 1 லட்சம். உண்மை சம்பவம். 1 லட்சம் எடுத்தா ஊசியை போட்டா எல்லா வயிற்று குத்துல இருந்து எல்லா குத்தும் நின்றும் அப்படின்னு சொன்னோன்னே இருந்த எல்லாத்தையும் வித்து போட்டு திருப்பி போறார். சுகம் கிடைக்கல. திருப்பி இருக்கும்போது உறவினர் வந்துக்கினா, ஆஸ்திரேலியா கனடா இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து ஊசியெல்லாம் வந்திருக்குது, ஃப்ரான்ஸில் இருந்து ஊசி வந்திருக்கு, அது 1.5 லட்சம் போட்டிங்கன்னா சுகம். கடைசியாக அந்த மோதிரம் மணிக்கூட எல்லாத்தையும் விற்று போனார், கொடுத்தார், ஊசி போட்டாங்க, ஒன்றும் இல்லை. கடைசியாக 2 நாளைக்கு பிறகு போகிறார் ஹாஸ்பிட்டலில். போய் மருத்துவரை பார்த்து, என்னப்பா இப்படி ஏமாத்திட்டீங்களே, யாரு எல்லாத்தையும் இழந்துட்டேனே, ஒன்றுமே இல்லை, ஆனால் வயிற்று குத்து இருக்கு. கடைசியாக அந்த மருத்துவமனையில் இருக்கிற நற்கருணை கோயிலுக்கு செல்கிறார். இயேசுட்ட பார்த்து, இயேசுவே நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், சொத்துக்கள் எல்லாத்தையும்